ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேமியாவில் போன்லெஸ் சிக்கன் வச்சு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம் இருக்கும். இது நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசி, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளரை விட கம்மியான தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே சேமியா எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள். சிக்கன் கூட நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. இப்போது சேமியா எடுத்த அதே கப்லேயே ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சிக்கனில் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது சேமியாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது சேமியாவை சேர்த்துக்கலாம். அதில் வேகட்டும். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறேன். ஏன்னா இதில் தக்காளி அதெல்லாம் நம்ம ஒன்றும் சேர்க்கலை. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எலுமிச்சம்பழம் சேர்த்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா உதிரியாக கூட நல்லா இருக்கும் சேமியா. அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் சிம்மில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது பக்கத்து பர்னருக்கு அப்படியே மாற்றி வச்சுட்டேன், சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு மட்டும் போதும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அது நல்லா பொடியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டை பொடி மாசை எடுத்து இந்த சேமியாவில் சேர்க்க போகிறேன். நான் ஒரே ஒரு கப் சேமியாங்கிறதுனால ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்னும் அதிகமான முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சேமியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேமியாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த முட்டை கலவையை இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல சுவையான சிக்கன் சேமியா ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்டதுனால. சுவையான சிக்கன் சேமியா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு பரிமாறிடலாம். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.